ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியோட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி, இப்போது பாலிட்டியை பொறுத்தளவுக்கு குரூப் 4ல் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வரும். அது நமக்கு தெரிஞ்சது. சரி, அதே மாதிரி குரூப் 1 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ குரூப் 4 பேசிக்காக நம்ம படிக்கும்போதே ஓரளவுக்கு டெப்த்தாக குரூப் 1 குரூப் 2 பேசிக்காகவும் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எப்படி இங்கே வந்தாங்க, இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க, அவங்க எப்படி ஒரு அரசியல் சக்தியாக இங்கே வலுப்பெறாங்க அப்படிங்கிறத பற்றின ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அப்போ ஆங்கிலேயர்களுடைய வருகை பற்றினது தான் இந்த வீடியோ. டிசம்பர் 31, 1600 டிசம்பர் 31, 1600 ராணி முதலாம் எலிசபெத் அப்படிங்கிறவங்க ஒரு அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கிழக்கிந்திய பகுதிகளில் கம்பெனி அமைக்கிறதுக்காக அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க. அந்த பட்டயத்தை வாங்கிக்கிட்டு ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய இந்தியாவுக்கு கம்பெனி அமைக்கிறதுக்காக வர்றாங்க. சரிங்களா? சரி, அப்போது ராணி முதலாம் எலிசபெத்திட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு அனுமதி பட்டயம் கிடைக்கிது. அது எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 31, 1600. சரி, அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கவர்னர், 24 இயக்குனர்கள் இருக்காங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனியானது ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குனர்களை கொண்டதாக இருக்குது. அதை தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி உள்ளக்க வந்துருச்சு. அவங்க இங்கே, அதாவது இந்தியாவுக்கு உள்ள தங்களுக்கு தேவையான சலுகைகளை ஏற்படுத்திக்கிறதுக்காக 1608 முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிற மன்னர் தன்னுடைய மாலுமியான வில்லியம் ஹாக்கின்ஸை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு, ஜஹாங்கீரோட அரசவைக்கு. சரி, அப்போ 1608 முதலாம் ஜேம்ஸ் வில்லியம் ஹாக்கின்ஸை ஜஹாங்கீரின் அவைக்கு அனுப்பி சில சலுகைகளை பெற்று வர சொல்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அவர் சூரத்தில் வணிக மையம் அமைக்க ஒப்புதல் கோரிக்கை வைக்கிறாரு. அதை ஜஹாங்கீர் மறுக்கிறாரு. அப்போ சூரத்தில் வணிக மையம் அமைக்கும் அனுமதி மறுக்கப்படுது. சரிங்களா? 1608 முதலாம் ஜேம்ஸ் வில்லியம் ஹாக்கின்ஸை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் சூரத்தில் வணிக மையம் அமைக்கும் முயற்சி மறுக்கப்படுது. சரி, எதுக்காக இதை மறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ளே கலகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போர்ச்சுகீசியர்களோட தலையீட்டுனால ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக மையம் அமைக்கிறத மறுக்கிறாங்க. சரி, அப்போ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா 1612 சூரத் பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு கடற்போரில் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர், இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களோட படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர். இவர் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடிக்கிறாரு. அப்போ 1612 சூரத் அருகே நடைபெறக்கூடிய கடற்போரில் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடிக்கிறாரு. இதனுடைய முயற்சியால் சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி வழங்கப்படுது. எப்போன்னு பார்த்தோன்னா 1613. 1612 கடற்போர் நடக்குது. 1613 சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி வழங்கப்படுது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1614 கேப்டன் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீசியர்களை வெற்றி பெறுறாரு. இவரும் ஆங்கிலேயர்களுடைய குரூப்பை சேர்ந்தவர் தான். அப்போ அடுத்தடுத்து ஆங்கிலேயர்களுடைய வெற்றியின் காரணமாக இந்திய மன்னர்களுக்கிட்ட ஆங்கிலேயர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிது. இதன் அடிப்படையில் 1615 மன்னர் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜஹாங்கீரோட அவைக்கு சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வணிக மையம் அமைப்பதற்கான உரிமைகளை வாங்குறாரு. அப்போ 1615 மன்னர் ஜேம்ஸ் மூலமாக அனுப்பப்படுற சர் தாமஸ் ரோவால் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வணிக மையம் அமைக்கும் உரிமைகளை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே 3 ஆண்டுகள் தங்கியிருக்கார். எங்கன்னு பார்த்தோன்னா ஆக்ராவில்.
ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கி இருந்துட்டு வணிகம் செய்யும் உரிமைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு மட்டும் இல்லாமல் ஒரு 3 முக்கிய இடங்களில் தங்களுடைய வணிக மையங்களை நிறுவுறாரு. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ரா, புரோச், அகமதாபாத் ஆகிய 3 இடங்களில் தங்களுடைய வணிக மையங்களை ஏற்படுத்துகிறாரு. எங்கெங்கன்னா ஆக்ரா, புரோச் மற்றும் அகமதாபாத் ஆகிய 3 இடங்களில் வணிக மையங்களை நிறுவுறாங்க. சரி, ஆல்ரெடி சூரத்தில் வணிக மையம் அமைப்பதற்கான உரிமை பெறுறாங்க. அதன் அடிப்படையில் ஆக்ரா, புரோச், அகமதாபாத் ஆகிய இடங்கள்லையும் வணிக மையத்தை அமைக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முதல் வணிக மையத்தை ஆங்கிலேயர்கள் வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் இருக்கக்கூடிய மாசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல நிறுவுறாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1611. அப்போ 1611லேயே ஆங்கிலேயர்களுடைய முதல் வணிகத்தளம் அமைக்கப்படுது. எங்கன்னு பார்த்தோன்னா வங்காள விரிகுடாவின் மாசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல. இதுதான் என்னன்னா கோல்கொண்டா அரசோட முக்கிய துறைமுகமாகவும் கருதப்படுது. கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகமாக கருதப்படுவது எதுனா மாசூலிப்பட்டினம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த 3மே ஒரு முக்கிய பகுதிகளாக கருதப்பட்டிருக்கும். இந்த 3 பகுதிகளை ஆங்கிலேயர்கள் எப்படி கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆங்கிலேயர்களோட ஒரு புகழ்வாய்ந்த வணிக மையமும் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி சென்னையை எப்படி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்கன்னு பார்ப்போம். 1639 பிரான்சிஸ் டே அப்படிங்கக்கூடிய மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சந்திரகிரி மன்னரான சென்னப்ப மன்னர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து சென்னையை கைப்பற்றுறாரு. கைப்பற்றி அங்கே புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத கட்டுறாரு. இதுதான் ஆங்கிலேயர்களோட ஒரு புகழ்வாய்ந்த வணிக மையமாக திகழக்கூடியதாக இருக்கும். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1639 சந்திரகிரி மன்னரான சென்னப்ப மன்னர்கிட்ட இருந்து பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவரால் கைப்பற்றப்பட்டு கட்டப்பட்டதாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பம்பாய் பொறுத்தளவுக்கு எப்படி வாங்குறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய அரசரான 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவர் போர்ச்சுகீசிய இளவரசியான கேதரின் அப்படிங்கிறவரை திருமணம் செய்துக்கிறாரு. இதன் அடிப்படையில் போர்ச்சுகீசிய மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பம்பாயை இவருக்கு சீதனமாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த சீதனமாக கொடுக்கப்பட்ட இந்த பம்பாய் தீவை 1668 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 10 பவுண்ட் அப்படிங்கிற ரேட்டில் 2ஆம் சார்லஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குத்தகைக்கு கொடுக்குறாரு. இப்படி பெறப்பட்டது தான் என்னென்னா இந்த பம்பாய் தீவு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தாவை பொறுத்தளவுக்கு 1690 சுதாநுதி அப்படிங்கிற பிளேஸ். ஓகேங்களா, 1690 சுதாநுதி அப்படிங்கிற பிளேஸ் ஜாப் சர்னாக், அதாவது சுதாநிதின்ற இடத்துல ஜாப் சர்னாக் ஒரு வணிக மையத்தை அமைக்கிறார். 1690 ஜாப் சர்னாக் அப்படிங்கிறவர் ஒரு வணிக மையத்தை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1698 சுதாநுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் இந்த 3 பிளேஸும் சேர்ந்து ஒரு ஜமீன்தாரி உரிமையை ஆங்கிலேயர்கள் பெறுறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தோன்னா சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் இந்த 3 இடங்கள்லையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரி வசூலிக்கும் உரிமையை பெறுது. இதுதான் பின்னால் என்னவா வளர்ச்சி பெறுது அப்படின்னா கல்கத்தாவா வளர்ச்சி பெறுது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1696 சுதாநுதியில் ஒரு கோட்டை கட்டுறாங்க. இது கோட்டை எதுக்குன்னா ஆங்கிலேயர்களுடைய அரசரான 3ஆம் வில்லியமோட நினைவாக இந்த கோட்டை கட்டப்படுது. அதை பின்னால் வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. 1700 அந்த கோட்டை வில்லியம் கோட்டை என அழைக்கப்படுகிறது. சரி, அப்போ 1696 சுதாநுதியில் கட்டப்படுகின்ற கோட்டை தான் வில்லியம் கோட்டை என 1700 அழைக்கப்படுகிறது. இது யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா 3ஆம் வில்லியம் அப்படிங்கிறவருடைய நினைவாக கட்டப்பட்டது. சரி, இப்படி தான் சென்னை, பம்பாய், கல்கத்தா 3மே ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். 1757, 1764. இந்த 1757 பொறுத்தளவுக்கு பிளாசி போர் நடந்திருக்கும் சிராஜ் உத்தௌலா அண்டு ராபர்ட் கிளைவுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1764 அக்டோபர் 22 பக்சார் போர் நடந்திருக்கும். அதாவது இந்திய அரசர்களான சுஜா உத்தௌலாவுக்கும் 2ஆம் ஷா ஆலமும் சேர்ந்து
கிழக்கிந்திய கம்பெனியை வந்து எதிர்த்திருந்திருப்பாங்க. இந்த 2 போர்களுக்கு அப்புறம், அதாவது பக்சார் போரானது 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கும் வந்திருக்கும். 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கும் வந்திருக்கும். இதன் மூலமாக ஆங்கிலேய தளபதியான ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தோட கவர்னராக அமர்த்தப்படுறாரு. இவர் இந்திய பகுதிகளில் இரட்டை ஆட்சியை அறிமுகமும் படுத்துகிறாரு. இந்த இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தவர்னு பொறுத்தளவுக்கு ராபர்ட் கிளைவ். நீக்கம் பண்ணது எப்போ அப்படின்னா 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சியை நீக்கம் பண்ணது வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதன் மூலமாக இந்தியாவுக்குள்ள வரி வசூலிக்கும் உரிமைகளை 3 முக்கியமான பகுதிகளில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெறுது. எங்கெங்கன்னு பார்த்தோன்னா வங்காளம், பீகார், ஒரிஷா. அப்போ வங்காளம், பீகார், ஒரிஷா பகுதிகளில் திவானி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, வரி வசூலிக்கும் உரிமைன்னு சொல்லுவாங்க. இது எதன் மூலமாக கிடைக்கப்படுது அப்படின்னா பிளாசி போர், பக்சார் போர் முடிவுகள் மூலமாக கிடைக்கப்படுது. இதனுடைய அடிப்படையில் தான் ஒரு கம்பெனி, அதாவது ஒரு நிர்வாக குழுவாக இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியர்களை ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் சக்தியாக மாறியிருக்கு. அப்போது இதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே இந்தியர்கள் எப்படி இருந்தாங்க, அடுத்து நேரடியாக ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் அவங்க ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.